ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் அதை பெருசாக போட்டு குழப்பிக்கிட்டு அதை செய்யாமே விட்டுறோம். இதை செய்யணும் அதை செய்யணும்னு யோசிக்கிறோம், ஆனால் கடைசி வரைக்கும் அதை செய்யவே மாட்டேன்றோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஜிம்முக்கு போகணுன்னு யோசிக்கிறோம், இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு காலையில் நேரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம், ஆனால் அது எதையுமே நம்ம செய்ய மாட்டேன்றோம். ஏன் செய்ய மாட்டேன்றோம்? ரொம்ப ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, அதை சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு எண்ணம் அப்படின்றது இருந்துச்சு. நான் யூடியூப்பில் வீடியோ போடணும், நல்லா நல்ல வீடியோவாக, மக்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோவாக போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது இருந்துச்சு. அதே பக்கம் நான் ஜிம்முக்கு போகணும் அப்படின்ற ஒரு யோசனையும் எனக்கு இருந்துச்சு. அதே பக்கம் நான் டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற யோசனையும் இருந்துச்சு. நான் காலையில் நேரமாக எந்திரிக்கணும் அப்படின்ற யோசனையும் இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் காலையில் நேரமாக எந்திரிச்சு ஜிம்முக்கு போகணும், டயட் மெயின்டைன் பண்ணணும், காலையில் ஆஃபீஸ் கிளம்பி, அதாவது இதெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நான் தொடர்ந்து என்னுடைய மைண்டில் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னால் ஒரு நாள் கூட எந்திரிச்சு இது ஒரு வேலையை கூட ஒழுங்காக என்னால் செய்ய முடியல. வீடியோவும் போட முடியல, காலையில் எந்திரிக்க முடியல, ஜிம்முக்கும் என்னால் போக முடியல. அப்போ அந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் அப்படின்றத பண்ணேன். இப்போ நம்ம வாழ்க்கையில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயட் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இருந்தாலும் நம்ம காலையில் எந்திரிச்சு நேரமாக ஆஃபீஸ் போகிறத விட டயட் அப்படின்றது பெருசு கிடையாது. ஏன்னா வேலை அப்படின்றது நமக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். டயட்லேயும் நம்ம இருக்கணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் நமக்கு எது முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே போல் நம்மளுடைய பிரெயின் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கலாக இருக்கும். ஆனால் அது எப்படி நம்ம யோசிக்கும், அது பார்க்க சிக்கலாக தான் இருக்கும். ஆனால் அது யோசிக்கிறது எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக தான் யோசிக்கும். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு நாளாவது நீங்கள் அதாவது நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, ஷார்ட்கட்டில் போகக்கூடாது, நம்ம நேராக போகணும், தூரமே ஆனால் நேராக தான் போகணும்னு நம்ம அப்படி என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. நான் யோசிச்சது கிடையாது. வேறு நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த சிக்னலாக இருக்கட்டும், நான் எங்கேயாவது சந்தில் பூந்து போயிட்டே இருப்பேன். இப்போ எனக்கு ஒரு நேர் வருதுன்னா அந்த நேரில் போய் நான் நின்ற மாட்டேன். எனக்கு நான் ரைட் எடுத்து அந்த வண்டியை கிராஸ் பண்ணி நான் பாட்டுக்கு போவேன். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பிரெயின் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது. இது போல் நீ ஷார்ட்டாக சீக்கிரமாக போ, ஒரு ஷார்ட்கட்டு தேடு, ஏன் நேராக இங்கேயே நின்றுட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம பிரெயின் அப்படி தான் இருக்குது. அது எப்போவுமே சுலபமாக இருக்கக்கூடிய விஷயத்த பார்க்கும். அதனால தான் இந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது ரொம்ப சுலபம். அந்த சோம்பேறித்தனத்தை அப்படியே பிடிச்சி வச்சுக்கும், சோம்பேறித்தனத்தை விடவே விடாது. இப்போ நம்மளுடைய பிரெயினை நம்ம ஏமாத்துறோம். ஸோ அந்த ஏமாத்து வேலையை செஞ்சாலே போதும், நம்மளுடைய பிரெயின் நம்ம சொல்கிறத அப்படியே கேட்கும். செட் தோசை, மசால் தோசை, பூரி, கிழங்கு, அதுக்கப்புறம் பரோட்டா, இட்லி, குருமா, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்குள்ள எப்படி இருக்குது? இது எல்லாத்தையும் ஒரே டைமில் நம்மளால் சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நம்ம ஒரே வாயில் தான் சாப்பிட்றோம், ஒரே டைமில் நம்மளால் சாப்பிட முடியாது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இன்னைக்கு எனக்கு பூரி போதும், பூரி நான் சாப்பிட்டுக்கிறேன், நாளைக்கு வேணால் நான் பரோட்டா அப்படின்றத சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். இது சாப்பாட்டுக்கு. இப்போ நீங்கள் காலையில் எந்திரிக்கணும், ஜிம்முக்கு போகணும், நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், அப்புறம் திரும்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகணும், அப்புறமேட்டுக்கு அங்கேருந்து நல்லா வேலை பார்க்கணும், இப்படின்ற நிறையா விஷயங்கள் அடுக்குறீங்கல்ல. இப்போ உங்களுக்கு வேலை அப்படின்றது பழக்கப்பட்டது, அதை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதுவே உங்களுக்கு ஜிம்மும் அதுக்கப்புறம் உங்களுக்கு காலையில் எந்திரிக்கிறது அப்படின்றது பழக்கம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ வேலைன்றது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லா டேஸ்லையுமே அது போயிடும். காலையில் எழுந்திரிச்சோன்னே வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்றது நமக்குள்ளே வந்துடும். சாட்டர்டே சண்டே லீவுக்கு அதுக்கு நம்மளுடைய பிரெயின் அப்படின்றது ப்ரிப்பேர் ஆகிடும். அதனால தான் சாட்டர்டே சண்டே வேலை இருக்குது அப்படின்னா நிறைய பேர் காண்டாகிறாங்களா? ஓகே, இப்போ ரொம்ப லென்த்தாக போகிறேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இப்போ என்னால் காலையில் எழுந்திரிச்சு நான் வீடியோ எடுக்கணும், அப்புறம் ஜிம்முக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ இது என்னால் பண்ணவே முடியல. அதனால் நான் இன்னொரு விஷயம் யோசித்தேன். நான் முத சேனல் ஆரம்பிக்கக்குள்ள அதான் யோசித்தேன். அப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு எதுவுமே பண்ண வேணாம், காலையில் எந்திரிக்கிறதே நமக்கு ஒரு வேலையாக வச்சுப்போம். காலையில் நம்ம நேரமாக 6 மணிக்கு எந்திரிக்கணும். ஸோ அதுதான் முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நேரமாக எந்திரிக்கிற வேலையை மட்டும் பார்த்தேன். ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தேன், 2வது நாள் ஃப்ரீயாக இருந்தேன், 3வது நாள் ஃப்ரீயாக இருந்தேன். இப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் காலையில் நேரமாக எந்திரிக்கிறது மட்டும் என்னோட வேலை. அலாரம் வைப்பேன், அலாரம் அடிச்சோடனே எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உட்காந்து சாப்பிடுவேன். இல்லை ஏதாவது டிவி பார்க்குறது, இல்லை பேப்பர் படிக்கிறது, இல்லை சம்திங் ஏதாவது மொபைலில் நோட்டுறது, கேம் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். இப்படி போக போக எனக்கு திடீர்னு ஒரு நாள் என்னுடைய மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம எந்திரிச்சு சும்மா இது மட்டும் பண்ணுறோமே,
நம்ம ஏதாவது கண்டென்ட் வந்துட்டு தேடி பார்ப்போம், ஏதாவது கண்டென்ட் கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, காலையில் எந்திரிக்கிறது எனக்கு ரெகுலர் ரொட்டீன் ஆயிடுச்சு. 15 நாள் நான் காலையில் எந்திரிச்சிட்டே இருக்கிறேன் அப்படின்றதுனால. அதனால காலையில் எந்திரிக்கிறது எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இல்லை. இப்போ எனக்கு அந்த ஒரு டாஸ்க் அப்படின்றது அதாவது ஆட் ஆச்சு பார்த்தீங்களா, காலையில் எந்திரிக்கணும் அப்படின்றது. இப்போ காலையில் நான் எந்திரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தூக்கம் கலைஞ்சிரும். நான் காலையில் எந்திரிச்சிருவேன் நான். இப்போ காலையில் வந்துட்டு எந்திரிச்ச உடனே நான் இப்போ அடுத்தது என்ன பண்ணுவேன், கண்டென்ட் அப்படின்றது பண்ணும். அப்போ காலையில் எந்திரிக்கிறது எனக்கு ரெகுலராக ஆனதுனால இப்போ கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் என்னுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது இருக்கும். காலையில் எந்திரிக்கணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் அப்படின்றது இருக்காது. அப்போ நான் கண்டென்ட்டில் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதில் ஃபோக்கஸ் பண்ண உடனே எனக்கு கண்டென்ட்டை ரைட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இது வந்துட்டு இந்த வீடியோ போடலாம், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா ரைட் பண்ணிகிட்டே வருவேன். இது ஒரு 1 வீக் அப்படின்றது போச்சு. நான் வீடியோவே எடுக்காமல் வந்துட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், சரி ஓகே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சேன், வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ வீடியோ எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு இது எனக்கு ஒரு 1 மந்த் கிட்ட போச்சு. 1 மந்த் 1.5 மந்த் கிட்ட போச்சு. ஸோ காலையில் எந்திரிக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன், கண்டென்ட் ரைட் பண்ணுறேன், வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரி இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருக்குது, நம்மளால் 1 மணி நேரம் போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண முடியலனாலும் ஒரு 1/2 ஹவராவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே ஒரு 1/2 மணி நேரம் ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டேன். நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா த்ரெட்மில்லையாவது ஓடிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு வந்துட்டு அந்த த்ரெட்மில் அப்படின்றது எனக்கு ஜிம்முக்கு போனோடனே யாராக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து ஜிம்முக்கு போகிற வரைக்கும் தான் நமக்கு சோம்பேறித்தனம் அப்படின்றது இருக்கும். ஆனால் ஜிம்முக்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு இந்த சோம்பேறித்தனம் எங்கே போகுதுன்னே வந்துட்டு தெரியாது. நான் ஜிம்முக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் அப்படின்றது பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இடையில உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்புறம் ஒரு டெத்து வேற ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஊருக்கு போனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்து வந்ததுனால என்னால் போக முடியாமல் போச்சு. ஆனால் எனக்கு இப்போ டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோடனே வீடியோ எடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மறக்காமல் காலையில் எந்திரிக்கிறது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 4 மணிக்குலாம் தூக்கம் அப்படின்றது கலைஞ்சிடும். இப்போ நான் டெக்னிக்கலாக நம்ம யோசிச்சதுனால காலையில் நம்மளால் எந்திரிக்கவும் முடியுது, நம்மளுடைய வேலையும் வந்துட்டு பார்க்க முடியுது. ஒரே டைமில் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கும் இந்த எய்ம் அப்படின்றது எல்லாமே இருக்கும். அதாவது ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், நீங்கள் காலையில் நேரமாக எந்திரிக்கணும் அப்படின்றது எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலையில் முதல்ல எந்திரிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு காலையில் எந்திரிச்சு ஜிம்முக்கு அப்படின்றது போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டயட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்துட்டு அடுக்கிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் போகலாமே தவிர, எடுத்த உடனே எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வீடியோ வந்துட்டு எல்லாமே ஒரே நாளில் பண்ணிடணும், ஒரு சூறாவளி கிளம்பியது அப்படின்ற மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு முடியாது. இது எல்லாமே படத்துக்கு தான் வந்துட்டு சாத்தியமாகும். நிஜ வாழ்க்கைக்கு நிச்சயம் வராது. நம்மளுடைய பிரெயின் அந்த அளவுக்கு வந்துட்டு ஸோ ஒரு சோம்பேறித்தனமான ஒரு பிரெயின். இதை நீங்கள் ஏமாற்ற கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவீங்க. நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது எனக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்தது. அனுபவ ரீதியாக நிறையா விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் நான். அதுதான் இன்றைக்கி என்ன வந்துட்டு இப்படி இந்த நிலைமையில் வச்சுருக்குது. ஸோ அதே தான் சொல்கிறேன், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற நாம் தான் முயற்சி பண்ணணும். வேறு யாவனும் நமக்காக வரமாட்டான். யாராக இருந்தாலும் சரி நமக்காக வேறு யாரும் வரமாட்டாங்க. அதனால் நம்மளுடைய லைஃப்பை மாற்றுறதுக்காக நம்ம முயற்சி செய்வோம். கண்டிப்பாக வந்துட்டு லைஃப்பையும் நம்மளால் மாற்ற முடியும். ஓகே நண்பர்களே, ஸோ நான் ஒரு வேளை அறுத்துட்டேன் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், என்ன அறுத்தேன் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் மாற்றுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் ஒரு வேலை போயிட்டுருக்கேன், அது கரெக்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நீங்கள் சொல்லாமட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் பண்ணுறது தான் ரைட்டு அப்படின்னு போயிட்டே இருப்பேன் நான். அதனால் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வந்துட்டு வேற ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.